வணக்கம். இன்றைய தினம் பரமக்குடியில் நமது மதிப்புக்குரிய திரு இமானுவேல் சேகரன் அவருடைய குரு பூஜையில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே மறைந்த தியாகிகளையும் பெரியவர்களையும் வணங்குவதையும் போற்றுவதிலும் நாங்கள் எங்களுடைய கடமையை இதுவரையிலும் செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று மரியாதை செலுத்துவதற்காக பரமக்குடி செல்வதற்காக வந்திருக்கிறோம். உதயநிதி என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை வந்து பாஜக சுக்குநூறா உடைச்சிருச்சு அப்படின்னு நேற்று ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. அதிமுக இன்னைக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நீங்க பார்த்திருக்கலாம். மதிப்புக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், எங்களது தோழமை கட்சியினுடைய தலைவர் போகக்கூடிய இடங்களெல்லாம் இன்னைக்கு மக்கள் வெள்ளமா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை கொடுக்குறாங்க, ஆதரவு தர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பொறாமையிலே இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்களுடைய எண்ணத்தை அவங்க சொல்றாங்களே தவிர அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. நாங்கள் தான் இன்றைக்கு அவர்கள் தலைவர்களாக ஏற்றிருக்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சரும் சந்திக்கிறாங்க. இது சந்திக்கிறது துணிச்சல்லாம் ஒண்ணு வேண்டியதில்லை. அதாவது வந்து அதாவது இல்ல இப்ப என்னன்னா அவங்க போயிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். இதுல வந்து என்னன்னா வந்து அதிமுகவிற்கு நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்ததாக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு இது வந்து முழுமையான அதுல கருத்து எனக்கு தெரியாது. பாஜக அறுவை சிகிச்சையில வந்து அதிமுக வந்து ஐசியூல இருக்கு அப்படின்னு விமர்சனம். யாரு? உதயநிதி. 2026 பிறகு யாரு ஐசியூ போறாங்கிறது தெரியும். சார், ஓபிஎஸும் டிடிவியும் ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, என்னோட எண் வந்து நயினார் நாகேந்திரன் இருக்குது, அவர் எப்ப வேணா எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கல. ஆனா டிடிவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்ல இருந்து இது பண்ணுங்க, அப்ப நாங்க தயார்ன்ற ரீதியில். அது அவருடைய சொந்த கருத்து, அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் எந்த நேரமும் அழைத்து பேசுவேன். இப்ப கூட நான் அழைத்து பேச தயாரா இருக்கேன். எனக்கு எல்லாம் யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. திரு டிடிவி சார் மேலேயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. நான் தயாராக தான் இருக்கிறேன். கண்டிப்பா அண்ணன் ஓபிஎஸ் கண்டிப்பா நான் பேசுவேன். பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். அதிமுக உட்கட்சி விவகாரம் சார், இது வந்து செங்கோட்டையனை நீக்கினது உட்கட்சி விவகாரம். அப்படி இருக்கும்போது அமித்ஷா வந்து செங்கோட்டையனை வந்து பாக்குறாங்க. இது உங்க கூட்டணிக்குள்ள எடப்பாடி இல்ல, இதனால எங்களுக்கு கூட்டணிக்குள்ள எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. இப்போ வந்து உள்துறை அமைச்சர் இங்க வந்து அவங்கள சந்திச்சாதான் பார்க்கணும். அவங்க போய் பார்த்துதான் அவங்க சொல்றாங்க. பட் என்னுடைய தகவல் முழுமையா தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். வந்து விடுமுறை விட்டு உங்களோட ஸ்டாலின் முதல்வர் முகாம் நடந்தது. அண்ணாமலை கூட பிக் பண்ணியிருந்தாரு. அது மிகப்பெரிய ஒரு கண்டிக்க தகுந்த செயல். அதான் எல்லாருக்கும் கல்வி அறிவை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க கல்வி அறிவு கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தையே லீவ் விட்டு பெரிய ஆட்சி விழாவெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பெரிய விளம்பரம் எல்லாம் பண்ணிருக்கு. இதுலதான் அந்த ஆட்சி வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை நேற்று வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க கிட்டத்தட்ட 40% ஓட்டோட இருக்காங்க, இந்த சூழ்நிலையில அவங்களை எதிர்கொள்றது கடினமான விஷயம் அப்படின்னு நேற்று ஒரு கருத்தரங்கத்துல பேசியிருக்கிறாரு. அதுதான் உண்மையான நிலையா? திமுக ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது உதயநிதி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். அதை நீங்க திருச்சி பேசுறீங்க. திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை. திமுக ஸ்ட்ராங்கா இருக்கதான அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். விஜய் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்றாரு. சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்ற வாரத்துக்கு ஒரு நாள். சனிக்கிழமை பத்தி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஒரு நிமிஷம் நல்ல கேள்வி. ஒரு நிமிஷம் தம்பி, நல்ல கேள்வி கேட்கிறாரா? மாநில தலைவர் பதவியில இருந்து விலகிறாரா சொல்லி தனியார் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுல இந்த ஜூனியர் உடன்ல தானே, ஜூனியர் உடன்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, நயினார் நாகேந்திரன் பதவி விலகுவாரான். எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு அவசியம் இல்லை. அதே நேரத்துல பாரத பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என்ற வீட்டுக்கே வந்து இவங்க எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இருக்கும்போது நாம் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு, ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும். இந்த ஜூனியர் நிறுவனனுக்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். நீங்க பத்திரிகை தொழில் பண்றதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியா பண்ணிட்டு போறாங்க ஜூனியர் விடலாம். இதுக்கு மேல எனக்கு காட்டமா எனக்கு பேச முடியாது. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே, உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து, எனக்கு மட்டும் இல்லை, யாரையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாம பண்ணாதீங்கிறது உங்களுக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கூட்டணி பிரச்சனை பிளவு இது டெல்லி தலைமை என்ன சார் நினைக்கிறாங்க? நீங்க சொந்த எங்களுக்கு அதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரோ அதுதான். அந்த பிளவு என்பது கிடையாது. கூட்டணியில இருந்த ஓபிஎஸ் டிடிவி வந்து விலகிட்டாங்க. திரும்பி ஒரு டிமாண்ட் வச்சு இப்போ நேற்று இல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த நேரம் நான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நாங்க பேசுவோம். அதுல இருந்து உங்களுக்கு தெரியலையா? இதுலயே நீங்க பிளவுபடுத்த நினைக்கிறீங்க? அவங்க சொல்ற டிமாண்ட் உங்களுக்கு வச்சிருக்காங்க. நீங்க அந்த டிமாண்ட் எப்படி கொண்டு போவீங்க? என்னன்னா, ஏற்க முடிஞ்ச டிமாண்ட்களை ஏற்கலாம். இன்னும் 8 மாசம் தேர்தலுக்கு இருக்கு. அது பிறகு பாத்துக்கலாம். அந்த ஜூனியர் உடன் பத்திரிகை எல்லாம் சொல்லிருங்க. கொஞ்சம் இது மாதிரி யாரும் நீங்களும் ஏதாவது எழுதுறாங்க, வாங்க அப்புறம் பேசிடலாம். நன்றி.